அதாவது நேற்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் ஒசூருக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேனா, ஸோ அதான் என்னால் வீடியோ போட முடியல. நேற்று நான் நைட்டு கிளம்பும்போது பயங்கரமான மழை. எங்கள் அப்பா தான் வந்து பஸ் ஏற்றி விட்டார். எப்படியோ பஸ் ஏறி ஒசூர் வந்து ரீச் ஆகிட்டேன். காலைல விடிஞ்சோடனே என் குட்டி தங்கம் எழுந்திரிச்சிட்டான் சீக்கிரமாக. ஸோ அவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான்ல. அப்புறம் எங்கள் அக்கா ஆப்பிள் ஐஃபோன் 17 வந்து வாங்கியிருந்தாளா, ஸோ அதான் எப்படி இருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பிக்கு இந்த பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒன் டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். சண்டே மட்டும் இருந்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காலைல வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தம்பிக்கு வந்து களி பண்ணியிருந்தேன் எங்கள் அக்கா. அப்புறம் எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும், எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ணோம். ஸோ ஆளுக்கு ஒன்றா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்டோட அண்ணா. அவங்க வந்து 18 வயசு இருக்கும்போதே ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக எங்கள் அண்ணா அவங்க கையில் இருக்க மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கள் அக்கா ரெடி பண்ணா. ஸோ அழகாக இருக்காங்கல்ல. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கடையில் வாங்கியாச்சு பிரியாணியும் கபாப்பும். சூப்பராக லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டே சூப்பராக போச்சு.